நாயாவுமே ஜெயமாகும் தேதியிலே உன் வேதனைகள் பனி போலே நீங்கிவிடும். என்ன என்ன ரெண்டு பேரும் என்னைய குறுகுறுன்னு பாக்குறீங்க? நாங்க வந்து நடந்து வர என்னைய பார்த்து ஏதோ குசு குசு பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும். என்ன விஷயம்? தாத்தா நான் என்ன கேட்டேன், நீங்க எதுக்கு இப்ப என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கோமாளி மாதிரி இருக்கேன் நானு? அப்பா இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? இங்க பாருங்க தாத்தா பாருங்க, என்ன பார்த்து சிரிக்கிறாரு பாருங்க. பின்னடா சூர்யா, பின்னோட உன்னை பார்த்து சிரிக்காம என்ன செய்வாங்க? நீ நடந்துக்கிற விதம் அந்த மாதிரி இருக்குது, அதனால தான் சிரிக்கிறாரு தாத்தா. ஒண்ணு தெரியாத புள்ள மாதிரி இருந்த, இப்ப என்னன்னா அந்த பூமாரி பொண்ணு வந்து போனதுக்கு அப்புறம் தனியா போய் போய் போன் பேசுற, சிரிச்ச மகமாவே இருக்கிற, உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஆனா கேட்டா மட்டும் ஒண்ணு இல்லன்ற அதை நினைச்சிருப்பாரு தாத்தா தான் சிரிக்கிறாரு. அப்பா நான் எப்பயும் போலதான் நான் இருக்கிறேன், நான் ஒண்ணு வித்தியாசமா இல்லையே, நீங்களா ஒண்ணு நினைச்சுக்காதீங்கப்பா, நான் எப்பயும் போலதான் இருக்கிறேன். தாத்தா நீங்க என்ன நீங்களா நினைச்சுப்பீங்களா? அந்த பொண்ணு வந்தா பொண்ணு வரலாம், நான் எப்பயும் போலதான் இருக்கிறேன் நானு. போடா போடா, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா. என்கிட்டயே நீ காது குத்துறியா? நீ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லிருக்காங்க. உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் முகத்துல வெளிப்படும். நீ உள்ளார மனசுக்குள்ள என்ன ஏதோ சந்தோஷமா உனக்கு நினைக்கிறதுனாலதான் வெளியில உன் முகம் பிரகாசமா இருக்குது. இது கூடவாடா தெரியாது எனக்கு? தாத்தாவை என்ன அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுட்ட? ஐயா இந்த பக்கம் வந்ததே தப்பா போச்சே, அப்படியே திரும்பி போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்டா அந்த பக்கம் வந்து நினைக்கிறேன்? நீங்க ரெண்டு பேரும் என்னன்னா என்னமா என்ன பார்த்து பேசிருச்சீங்க, அப்புறம் நானா என்னமோ கிண்டல் அடிக்கிறீங்க. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியாதுப்பா புரியாது. உனக்கு ஏன் புரிய போகுது? உன் மனசுக்குள்ள ஏதோ எனக்கு வந்து போச்சு, அதனால உன் மனசு கொஞ்சம் அழ பாஞ்சுதான் இருக்கும். அதனால உனக்கு எதுவுமே புரியாதுதான் சூர்யா. ஏழே சூர்யா, இப்பவும் நாங்க கேக்குறோம், நீ மனசு விட்டு என்கிட்ட பேசு. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு, நாங்க எந்த தடையும் சொல்ல மாட்டோம். என்ன மேலும் மேலும் மறைக்க ட்ரை பண்ணாத, சொல்லு சூர்யா. தாத்தா சரி என்ன சொல்றீங்களா? வெளிப்படையா சொல்லு மறைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்ன தெளிவா கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் சொல்ல மாட்டேன். ரங்கநாதா, உன் பையனை பத்தியா? அவன் வாயில சொல்றதுக்கு அவன் வெக்கப்படுறான். அதனால நாம சொன்னானா ஆமா இல்லன்னு தலையாடுறதுக்காக ஈஸியா கேள்வி கேக்குறான் பாரு ரங்கநாதா. சரி நீ ஏன் கேளு ரங்கநாதா. அவன் ஆமாவா இல்லையான்னு தலையை மட்டும் ஆட்டுவான். அவனுக்கு சொல்ல வெக்கமா இருக்குது போல. சரிப்பா நானே அவன்கிட்ட நேரடியா கேக்குறேன். ஏய் சூர்யா, இப்ப வந்து போச்சுல ஒரு பொண்ணு பூமாரி, அந்த பொண்ணை நீ விரும்புறியா? கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? அந்த பொண்ணோட விருப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறியா? ஏய் சூர்யா, வெக்கப்பட்டது போதுடா, பதில் சொல்லுடா. நான் கேள்வி கேட்டாலே தலையை குனிஞ்சு வெக்கப்படுறேன், பதில சொல்லுடா. ரங்கநாதா, அவன் கொஞ்ச நேரம் வெக்கப்படட்டும் விடு ரங்கநாதா, அதுக்கப்புறம் அவனே அதை பத்தி பேசுவான். அப்பா அப்பா அது வந்து ஆமாப்பா, நான் அந்த பூமாரி பொண்ணை விரும்புறேன்ப்பா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் நானு. ஏன்னா நீங்க வந்து என்கிட்ட மறைமுகமா கேட்டீங்களா? ஆமா, ஏன்னா தான் நான் வந்து சிரிச்சுட்டே இருந்தேன். இப்ப கூட அந்த பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு வரேன் நானு. ஆனா அந்த பொண்ணு தான் ஒத்துக்க மாட்டேதுப்பா. அட்ரஸ் சக்கனானா அதானே நான் எதிர்பார்த்தேன். தெரியும் சூர்யா, நீ இதைத்தான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன் சூர்யா, ஏன் அந்த பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லுதா? என்ன காரணமா? இல்ல அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்களாமா? என்ன சொல்ல வருது அந்த பொண்ணு? என்கிட்ட சொல்லு, நான் பேசுறேன். அப்பா அது வந்து அந்த பொண்ணு என்ன பிடிக்கலாம் சொல்லல, வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படியா ரெண்டுமே அதை பத்தி பேசல. என்ன சொல்லுதுன்னா, அவங்க மாமா பையன் ஒருத்தன் இருக்கான், சரவணான்னு ஒருத்தன், அவனை தான் வந்து அந்த பொண்ணு கட்டிக்கணும்னு ஆசைப்படுதான். சின்ன வயசுல இருந்து அவங்க மாமா தான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். அதனால நான் வந்து வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. என்ன சூர்யா என்ன சொல்ற? அவங்க மாமா பையனை தான் கட்டிப்பேன்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஏன் நீ பேசி பார்க்க வேண்டியதானே? அவங்க மாமாவும் வந்து இந்த பொண்ணு தான் கட்டிப்பேன்னு சொல்றாராமா? வீட்டுல பேசிட்டாங்களா? அப்பா முதல்ல அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி வந்து எங்க மாமா தான் கட்டிப்பா அப்படின்னு சொல்லிச்சா. நான் என்ன சொன்னேன், நீ போயிட்டு உங்க மாமா கிட்ட கேளு, உன்னை கட்டிக்க அவருக்கு விருப்பமா, முழு சம்மதமான்னு கேளு. இல்ல வேற யாராவது அவங்க மாமா லவ் பண்றாரா என்ன அதை பத்தி கேளுன்னு கேட்டு வந்து என்ன சொல்லிச்சு மதியம், இல்ல அவர் யாரையும் லவ் பண்ணலையா, உன்னதான் கட்டிப்பா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிச்சு. சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறமா வந்து பார்த்தா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பேசினேன். இப்ப என்ன சொல்லுது, அழுகுது அந்த பொண்ணு. அவங்க மாமா வந்து சரவண சொன்னல, அவர் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாராம். அந்த பொண்ணு கிட்ட சத்தியம் வேற பண்றாராம், இந்த மாதிரி வந்து நான் உன்னதான் ரம்யா கட்டிப்பேன், பூமாரி கட்டிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாரா அவரு. இதை கேட்டு அந்த பொண்ணு அழுகுது என்கிட்ட போன் பண்ணி. அப்புறம் என்ன சூர்யா, அதான் அவங்க மாமா தான் கட்டிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டால, உன்னை கட்டிக்கலாம்ல, நீ கேட்க வேண்டியதானே இந்த மாதிரி அதுதான் அவங்க மாமா தான் கட்டிப்பா சொல்லிட்டுல, இப்பதான் அவங்க மாமா கட்டிக்க மாட்டேன்ட்டாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? இல்லப்பா நான் கேட்டேன் நானு,
நான் கேட்காம இருப்பேன். நான் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அது எப்படி இவ்வளவு நாள் நான் அவரை தான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன், அவ்வளவு சீக்கிரம் என்னால மறக்க முடியாது, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் போயிட்டு எங்க அம்மாவும் எங்க அத்தை கிட்ட போய் பேச போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போன வச்சிருச்சுப்பா. சரி விடு சூர்யா, அதான் அவங்க மாமாவே சத்தியம் பண்ணிருக்கால அந்த பொண்ணு கிட்ட, நான் உனதான் கல்யாணம் பண்ணிப்பா, பூமாரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் அவங்க மாமா வந்து அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பாரு, பூமாரி வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. நான் பேசிக்க விடு. சரி அப்புறம் அந்த பொண்ணு குடும்ப போட்டோ வாங்க சொல்லி கேட்டியா? நீ மாதிரி போன கட் பண்ணி வச்சிட்டியா? இதை மட்டும் பேசிட்டு இல்லப்பா கேட்டேன் நானு. அந்த பொண்ணு கிட்ட கடைசியா கேட்டேன், அவனோட குடும்ப போட்டோ அனுப்புனா ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறமா சரின்ட்டு அனுப்புறேன் சொல்லிட்டு அனுப்பியிருக்குப்பா. இதை காமிக்கிறேங்க. அதெல்லாம் நல்லா கேட்டு வாங்கிட்டியா சூர்யா? சரி காமி பாப்போம். நாம எவ்வளவு சோகத்துல இருக்கிறோம். அம்மா பாரா நல்லா குறத்த விட்டுன்னு தூங்குது பாரு. அம்மா அம்மா ஏந்திருமா, அம்மா ஏந்திருமா, ஏந்திரு சொல்ற கால் கேட்கல. குறத்த விடுற அம்மா ஏந்திருமா. ஏடி பூமாரி ஏன் போய் நீ எழுப்புற? நல்லா தானே தூங்கிட்டு இருந்தான், உனக்கு என்ன பிரச்சனை? நீ மானோ ரூம்ல இருக்க வேண்டியதாண்டி, இப்ப ஏண்டி என்ன வந்து எழுப்புற? நல்லா தூங்கிட்டு இருக்கிற வந்து எழுப்புற. என்ன நீ ஏன் சோகமா இருக்க? என்ன அம்மா அம்மா எனக்கு மாமாவுக்கு நிச்சயதார்த்தத்தை பத்தி அத்தை கிட்ட பேசிட்டீங்களா? எப்ப நிச்சயதார்த்தம் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அத்தை. பூவாரி என்ன கணக்கு கண்டுட்டு வந்தியா? நீ வாண்டிட்டு வந்து நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுனீங்களான்னு கேக்குற. இப்ப நிச்சயதார்த்தத்தை பத்தி பேச்சு உனக்கு தான் மாமா, நீ தான் அவருக்கு. அப்புறம் என்ன அம்மா, நாம தான் முன்ன அங்க இருந்தோம், இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்துட்டல. இனிமே நிச்சயதார்த்தத்தை பத்தி எனக்கு அவருக்கு இப்ப ஊர்ல இருந்தானே வந்திருக்காப்ல மாமா, அதை பத்தி பேச வேண்டியதானே. என்னமா நீ என்னோட வாய்க்குல உனக்கு அக்கறையே இல்லையா? பூமாரி என்ன நீ மாட்டின அக்கறை இல்லையா அது இதுன்னு பேசுற? ஏண்டியா இப்ப என்ன அவசரம் உனக்கு? என்னைக்கா தாண்டி நீ அவர் தாண்டி கட்டிக்க போற, அவர் ஒன்னதான் கட்டிக்க போறாரு. இப்ப என்ன அவசரம் உனக்கு? மாமா நான் நாளைக்கு பிளைன் ஏறி ஊருக்கு போறாரு, இங்கதான் இருக்க போறாப்ல. அதை இன்னைக்கு தானே வந்தா, நாளைக்கு பேசுவோம். இப்ப என்ன அவசரம் உனக்கு? அம்மா நீ அத்தை வந்ததுக்கு அப்புறம் அத்தை கிட்ட நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுமா. நீ இன்னைக்கு இப்பவே பேசு. அத்தை அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பாத்துட்டு தான் வந்தனால. சாப்பிட்டு முடிச்சிட்டு வருவாங்களே, வந்தோடனே இதை பத்தி பேசுமா. நாளைக்கு என்ன நல்ல நாள் பாருங்க, சீக்கிரமா நிச்சயதார்த்தம் வைங்க. என்னம்மா என்ன பூமாரியே நீ மாட்டு வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற? இவ்வளவு நாள் அமைதியா தானே இருந்த, இப்ப என்ன நீ மாட்டு வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற? முகத்தை வேற சோகமா வச்சிருக்கிற. என்ன நடந்தது, ஏது நடந்தது, எதையா சொல்லு. மாமா கிட்ட ஏதாவது பேசுனியா? அவர் ஏதாவது உன திட்டினாரா? அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நீ நிச்சயதார்த்தத்தை பத்தி பேச, நான் சொல்றதை மட்டும் செய்யுமா. ஏய் பூவாரி பேசதாண்டி போறோம், பேசாமல இருக்க போறோம். இப்ப இங்க வந்துட்டோம், இனிமேட்டு நம்ம சும்மா உட்காந்து பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டுனா இது கல்யாணம் நடக்க போகுது போல அப்படின்னு எல்லாரும் பேசிப்பாங்க. எது நம்ம சொல்ல போறோம், பேசதாண்டி போறோம். நீ ஏன் இப்ப அவசரப்படுத்துற சொல்லு. அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், இது அத்தைக்கிட்ட யாருக்கிட்டயுமே சொல்லாதம்மா. மாமா வந்து என்ன பூமாரியே என்னதான் சொல்ல வர? நீ வாய்க்குள்ளே முழுங்குற, இன்னமோ சொல்லணும்னு வர சொல்ல மாட்டேற. மொட்டையா நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுன்ற. என்ன நடந்ததுடி, ஏதாவது சொல்லி தொலை. அம்மா அம்மா மாமா இவ்வளவு நாள் என்னதான் ஆசைப்படுறாரு, என்ன கட்டி பாருந்தானே நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பூமாரி என்ன சொல்ல வர? நீ வேற வயிற்றுல புளிய கரைக்கிறியே, சொல்லிடி சீக்கிரம். ஆமா அவர் தான் உன்னை கட்டிப்பான்னு நினைச்சிட்டு இருந்த. நீ சின்ன வயசுல இருந்து நினைச்சிட்டு இருக்கதான் யாரும் இல்லைன்னா இப்ப அதுல என்ன நடந்தது? இதா பிரச்சனையா? மாமா உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஆமா ஆமா மாமா வேற ஒரு பொண்ணு லவ் பண்றாருமா. என்னடி பூமாரி என்ன சொல்ற? சரவணாவா? சரவணா வேற ஒரு பொண்ண காதலிக்கிறானா? ஆமாவா, நான் அதே அவர்கிட்ட பேசுறேமா. இந்த மாதிரி வேற யாராவது லவ் பண்றீங்களா மாமா நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இல்லம்மா அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னாரு. நைட்டு நான் எதிர்ச்சியா ரூமுக்கு போயிருந்தேம்மா, அப்ப வேற ஒரு பொண்ணுகிட்ட ரம்யான்னு ஒரு பொண்ணுமா, அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறாருமா.
பூமாரி, நீயா ஏதாவது நினைச்சுக்கிட்டியா? அந்த பொண்ணு ரம்யா அவனோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாண்டியே, நீயே அதை நினைச்சிட்டு இந்த மாதிரி வந்து அழுகுறியாடியே? உனக்கு நல்லா தெரியுமா? ஆமா எனக்கு தெரியுமா, நான் அதான் பின்னாடி நிக்கிறேனே. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு அந்த பொண்ணுகிட்ட? நான் ஒன்னதான் ரம்யா கல்யாணம் பண்ணிப்பேன், எங்க அத்தை பொண்ணு பூமாரியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இது வரைக்கும் ஆசைப்பட்டதும் இல்லைன்றாருமா. சத்தியம் பண்றாருமா. ஏமா பூமாரி, என்னம்மா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குதுமா. நானே இது வரைக்கும் நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறேன்னு நினைச்சிட்டு இருக்கனே, நீ இந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குதுமா. ஆமா, இத கேட்டு எனக்கு கூட தான் அதிர்ச்சியா இருந்தது. உள்ளார ரூம்ல 1 மணி நேரமா அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா நானு. சரி இதுக்கு மேல அழுதா ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்தேன். நீ என்ன பண்ற? அத்தை கிட்ட பேசு. நான் மாமாவை தான் நான் கட்டிப்பேன் நானு. அவர் என்ன வேணா சத்தியம் பண்ணிட்டு எதுனா பண்ணட்டும், எனக்கு மாமா தான், இல்லைன்னா வேற யாரும் எனக்கு தேவையில்ல. நீ பேசுமா. சரி பூமாரி, நீ அழுவாத, நீ உள்ளார ரூமுக்கு போ. சாப்பிட்டியா? சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு உள்ளார போமா. நீ உன்னை ரொம்ப வருத்திக்காத. நான் மாதிரி வரட்டேன் நானு, நான் பேசுறேன் நானு. அம்மா நீ அத்தை கிட்ட இந்த மாதிரி சரவணா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாருலாம் சொல்லி பேசாதம்மா, அதெல்லாம் தெரியாத மாதிரியே பேசுமா. சரி பூமாரி, நான் பேசிக்கிறேன் நானு, நீ உள்ளார போ. நான் மதனி கிட்ட பேசிட்டு நாளைக்கே நல்ல நாள் பார்த்து நாளைக்கே நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவேன் நானு. நீ போ. சரிம்மா, உன்னை நம்பிதாமா இருக்கிறேன் நானு. உனக்கே தெரியல மாமா நான் எந்த அளவுக்கு மனசுல நினைச்சிட்டு இருந்தேன்னு. நீ பேசுறது தாமா இருக்கு என்னோட வாழ்க்கையே. சரிம்மா, நான் ரூமுக்கு போறேன். நீ நாளைக்கு நல்ல நேரம் பாருமா, அத்தை கிட்ட பேசிட்டு. டேய் சூரிகா, செல்ல கொடுடா பாப்பா. இருப்பா இருப்பா, காமிக்கிறேன். ஏன்ப்பா அவசரப்படுற? இரு காமிக்கிறேன். என்ன என்னங்க மாநாடு நடக்குது? தாத்தா அப்பா மகன் எல்லாரும் நின்று என்ன இங்க மாநாடு நடந்துட்டு இருக்கு? அங்க கிச்சன்ல நின்று கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் இருக்கிறேன் நானு. என்னமா குடும்ப போட்டோன்றீங்க, பூமாரின்றீங்க, ஆசைப்படுறேன்றான். என்னது இது? அங்க என்ன நடக்குது? எனக்கு தெரியாம எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? காமாட்சி, அது ஒண்ணு இல்ல காமாட்சி. நீ இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தல உன் பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலாம், கல்யாணம் பண்ணி வைக்கலாம், எப்ப நேரங்களா வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தல, அந்த நேரம் வந்துருச்சு காமாட்சி. டேய் சூர்யா, என்ன உங்க தாத்தா என்னமோ சொல்றாரு? அப்படியா? என்ன கல்யாண நேரம் வந்துட்டுன்றாரு? என்னடா நீ சொல்லு. தாத்தா சொல்றது எனக்கு ஒண்ணு விளங்கல, நீ சொல்லுடா. காமாட்சி, எங்க அப்பா சொல்றது உண்மைதான் காமாட்சி. உன் பையனுக்கு கல்யாணம் பண்ற நேரம் வந்தாச்சு. டேய் சூர்யா, நீ ஏதோ பதில் சொல்லண்டா. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் மட்டுமே பேசிட்டு இருக்காங்க, நீ எதுவுமே சொல்லாம இருக்க. சொல்லுடா, என்ன யாரு பொண்ணு, என்ன கதை? காமாட்சி, சூர்யா கிட்ட எதுவும் கேட்காத. அவன் இப்ப வெக்கப்பட்டு இருக்கிறான், ஆனாலும் எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். நாங்க தான் சொல்றோம்ல, நீ என்ன எதுவுமே புரிய நம்ப மாட்டேன் நாங்க சொல்றத. அவன் வாயில சொன்னதை நம்பியா காமாட்சி நீ? சரிங்க சரிங்க, எனக்கு சந்தோஷம் தான். சூர்யாவுக்கு கல்யாணம் நடக்க போல எனக்கு சந்தோஷம். நானும் அது எப்படா நடக்கும் எப்ப நடக்கும், என்ன காலம் போயிட்டே இருக்கு நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன் நானு. சரி பொண்ணு யாருங்க? பொண்ணு நீங்க ஏதாவது பாத்துருக்கீங்களா, இல்ல சூர்யா யாரையாவது பார்த்து வச்சிருக்கானா? காமாட்சி, அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நமக்கு வேலை கொடுக்காம அவனே பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டான். மாமா அப்படியா? யார் அந்த பொண்ணு? எனக்கு ஆர்வமா இருக்கு, சொல்லுங்க மாமா. யார் அந்த பொண்ணு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் நீ முன்னாடியே பார்த்த பொண்ணுதான் காமாட்சி. அந்த பொண்ணை நீ முன்கூட்டியே பார்த்துட்ட காமாட்சி. ஐயோ என்ன மாமா நீங்க மேலும் மேலும் சஸ்பென்ஸ் ஏத்திக்கிட்டே போறீங்க. யார் அந்த பொண்ணு? நான் பாத்துருக்கேன் இது வரைக்கும். நான் யார் அந்த மாதிரி அந்த பொண்ணையும் பார்த்தது இல்லையே. யாருன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரே சஸ்பென்ஸ் பண்றீங்க, சீக்கிரம் சொல்லுங்க. என்னங்க நீங்களா சொல்லுங்களேன். காமாட்சி, அது வேற யாரும் இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்து போனால இன்னைக்கு மதியம் வீட்டை விட்டு கிளம்பினாலே பூமாரி, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் உன் பையன் விரும்புறான், பூமாரியை தான் கட்டிப்பான்னு சொல்றான். நீ ஏன் நான் இதுக்கு மேல கேட்டுக்கோ. எங்க அண்ணன் இவ்வளோ வெக்கப்பட்டு நான் பார்த்தது இல்லையே. எங்க அண்ணன் முத முறையா வெக்கப்பட்டு இருக்கிறாரே. வெக்கத்தில் எங்க அண்ணன் கண்ணம் செவந்திடுச்சு, கைவாசம் வந்துடுச்சு, நேரங்காலம் கூடிடுச்சு, மேலா சத்தம் கேட்டுடுச்சு, தந்தன 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 தந்தானே. ஏ மணிமேகலை வாண்டு, நீதான் பாட்டு பாடுறியா? யாரா அது திடீர்னு பாட்டு பாடுறாங்கன்னு பார்த்தேன். இங்க வாடி.